ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டிக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயனா டேட்ஸ். லயனா பிரீமியம் டேட்ஸ். சுத்தம், சுவை மற்றும் ஆரோக்கியம். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். பிடெக் பயோடெக்னாலஜி with specialization in computer science and biology. உலகமெங்கிலும் இருக்கும் தமிழர்களுக்கு, ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான ஒரே நம்பிக்கை நம்மளுடைய தமிழக முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள் மட்டுமே. இன்று தமிழர்களுக்கு எந்த விதத்திலும் எங்கே தீங்கு ஏற்பட்டாலும் முதல் குரலாக முதல்வரின் குரல் கண்டிப்பாக இருக்கும். ஒரு சில பேருக்கு திடீர் தமிழ் பாசம், தமிழர்கள் பாசம் இருக்கும். அதெல்லாம் இந்த நம்மளுடைய வரலாற்றில் ஏற்கனவே பார்த்தது தான். 2009 3 மணி நேரம் ஒரு அடையாள உண்ணாவிரத நாடகம். அதை தொடர்ந்து நடைபெற்ற கேள்விகளில் மழை விட்டாலும் தூவானம் விடவில்லை என்று பதில் போன்று இல்லாமல் கண்டிப்பாக 100% தமிழர்களுக்கு எங்கு எந்த தீங்கு ஏற்பட்டாலும் முதல் குரல் முதல்வருடைய குரல் இருக்கும் என்பது கருத்தும் இல்லை. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் உட்காருங்க பேசுறதுக்கு உட்காருங்க மாண்புமிகு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை ஒட்டி மட்டும் கூறிய வார்த்தைகள் அவை குறிப்பில் இருக்கும். கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு அப்பாற்பட்டு பேச அனைத்தும் அவை குறிப்பில் நீக்கப்படுகிறது. உட்காருங்க. ஒரு முடிவு சொல்றேன். உட்காருங்க. சொல்லிடுறேன். உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினருக்கு ஒரு பொதுவான அறிவிப்பை நான் உங்கள் நலன் கருதியும், இது முழுவதுமாக நேரடி தொலைக்காட்சியாக இருப்பதால் யார் பேசுறீங்க? அங்கிருந்து பேசாதீங்க. நீங்க பேசாதீங்க. உட்காருங்க. நீங்க உட்காருங்க. மாண்புமிகு அவை முன்னவர் உட்கார சொல்லுங்க. பாருங்க, அவை முன்னவர் உட்காருங்க. நீங்க உட்காருங்க. இல்ல, நீங்க உட்காருங்க. மாண்புமிகு அமைச்சர்கள் பதிலுரை கூறுகிற போது எந்த பொருள் குறித்து இங்கே விவாதிக்கப்படுகிறதோ கவனத்தை ஈர்க்க, அதை ஒட்டிய பிரச்சனைகளை உங்கள் கருத்தை சொல்லலாம். பிற கருத்துக்களை சொல்லி யாருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக நீங்கள் செய்கிறது எனக்கு தெரியவில்லை. இனி இதை நான் அனுமதிக்க முடியாது. உங்களை பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற பொருள் மீது எவ்வளவு வேண்டுமானால் நீங்கள் கருத்துக்களை கூறலாம். அதை ஒட்டி முந்தைய நிகழ்வுகளிலே, இதே போன்று முந்தைய நிகழ்வுகளிலே முந்தைய அரசாங்கங்கள் அப்படி நடந்திருந்தால் அதை பற்றி குறிப்பிடலாம். அதற்கு நான் அனுமதி தருவேன். வேறு பொருள் குறித்து இங்கே குறிப்பிடப்படுவதையும் அதனால் எழக்கூடிய அந்த பிரச்சனைகளையும் கருத்தில் கொண்டு நீங்கள் பதிலளிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு இந்த வரிசையில் அமர்ந்திருக்கிற உறுப்பினர்களுக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் கொறடா என்று இருக்கின்றார்கள். ஒரு கொறடா எழுந்து பேசினால் மற்றவர்கள் அமர வேண்டும் என்பது நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு விதி. ஒரு கொறடா எழுந்து நிற்கிற போது இங்கே அத்தனை பேர் எழுந்து நிற்கலன்னா அப்புறம் யாருடைய பேச்சு நான் கேட்க முடியும்? அதை நான் இனிமேல் அனுமதிக்க முடியாது. நம்முடைய உட்காருங்க. இல்லை எல்லாரும் அதை கொறடா எழுந்து நின்றால் மற்றவர்களாம் அமர வேண்டும். அப்போ அவருக்கு ஏற்ற உரிய அந்த மரியாதை, அதுக்காக தான் கொறடா என்று வைத்திருப்பதே பேரவைத் தலைவருக்கும் உறுப்பினர் இணக்கமான ஒரு சூழ்நிலையை கொறடா ஏற்படுத்துவார் என்று கருதித்தான் அந்த கொறடா என்ற பதவி உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் உங்கள் கொறடா எழுந்து நிற்கிற போது மற்றவர்கள் எழுந்து பேச வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த வேற பொருள் பற்றி பேசுறீங்க இல்லையா? இது குறித்து ஏதாவது இவருங்க இப்போது நடந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் குறித்து மட்டும் பேச அனுமதி, வேறு பொருள் குறித்து அனுமதிக்க முடியாது. அமருங்கள். நீங்க சொல்லுங்க கணேஷ்குமார், நீங்க பேசுறீங்க. உட்காருங்க. வேண்டாம், இல்ல இப்ப வேண்டாம். இப்ப நாளைக்குன்னு சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. நான் காலையில் வரும்போது சொன்ன நாளைக்கு எடுத்துக்கொள்ளலாம். உட்காருங்க. நான் சொல்றேன், அது கவன ஈர்ப்பு தீர்மானங்களை எப்படி எடுத்துக்கொண்டு போய் என்பதை பற்றி நான் அறிவிப்பு வெளியிட இருக்கின்ற. உட்காருங்க. உறுப்பினர் கணேஷ்குமார் சொல்லுங்க.
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அமைச்சர் அவர் கூறிய பதிலுக்கு நன்றி. அவர் தமிழர்களுடைய உரிமையை காக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். இதற்காக நம்ம என்ன நடவடிக்கை எடுக்க போறோம்? ஏன்னா நம்ம வந்து சிபிஐ விசாரணை கோர போறோமா, இல்ல அடுத்த கட்டமாக அந்த தமிழர்களுக்கு நியாயம் கிடைப்பதற்கு தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது என்பதை மட்டும் அறிய விரும்புகிறேன். நன்றி. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் இதை ஒட்டி மட்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர், மாண்புமிகு அமைச்சருடைய பதில் ஒரு நல்ல விளக்கத்தை இருந்தார். இடையில் ஒரு சின்ன வாசகத்தையும் அது சேர்த்திருக்கிறார். நானே சொல்லிவிட்டேன், அதுக்கு தான் பதில் நான் சொல்லிட்டேன், முடிஞ்சது, உட்காருங்க. இல்லை அதை பற்றி நான் தீர்ப்பு கொடுத்த பிறகு அதை பற்றி பேச முடிஞ்சு. இல்லை அதை பற்றி நான் சொல்லிட்டேன். யார் முதலில் சுட்டது என்ற கேள்விக்குறியை போட்டிருக்கிறார். அதற்குத்தான் உங்கள் மூலம் நான் விளக்கம் கேட்க கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் கொடுத்த பதில் உரையில் விரிவான விசாரணை கர்நாடக தரப்பில் செய்யப்பட்டு வருகிறது. கண்டிப்பாக நம்மளுடைய முதல்வர் தரப்பிலும் ஒவ்வொரு விசாரணையும் நம்ம வந்து மானிட்டர் பண்ணிட்டே தான் இருக்கோம். இது குறித்து கண்டிப்பாக ஒரு சில தினங்களில் விசாரணை முழுவதுமாக முடிந்த பிறகு மேஜிஸ்ட்ரேட் தலைமையிலான விசாரணையும் நடைபெற்று வருகிறது. இது கொடுத்த டெவலப்மெண்ட்ஸை பார்த்துட்டு அது கொடுத்து ஏதாவது தேவைப்படும் என்றால் நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை கொடுத்து நம்ம செய்வோம். அவசர பொது முக்கியத்துவம் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இது குறித்து மட்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சுடப்பட்டு இறந்தவர்கள் தமிழை பூர்வீகமாக கொண்டவர்கள் தமிழர்கள். ஆகவே நம்முடைய மாநில அரசு அந்த குடும்பத்திற்கு ஏதாவது நிதியுதவி வழங்க முன்வருமா என தங்கள் வாயிலாக அறிவித்தார். மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் நிற்கிறார். மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் நிற்கிறார், உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய அன்புக்குரிய முதலமைச்சர் அவர்கள் அவர் ஆணைக்கிணங்க நம்முடைய தமிழக வனத்துறை சார்பாக இறந்தவர் அந்தோணிசாமி குடும்பத்திற்கும், ஜான் ரோஸ் பீட்டர் அவருடைய குடும்பத்திற்கும், குமார் என்பவர் குடும்பத்திற்கும் ரூபாய் 10 லட்சம் தலா ரூபாய் 10 லட்சம் கொடுப்பதாக நம்மளுடைய முதல்வர் ஆணைக்கிணங்க நம்மளுடைய வனத்துறை அதிகாரிகளிடம் ஆலோசிக்கப்பட்டு விரைவில் வழங்கப்படும் என்பதை இந்த அவையில் உங்கள் முன் தெரிவிக்கிறேன். நன்றி. மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அங்கே சுடப்பட்டு இறந்த தமிழர்கள், அங்கே வாழும் தமிழர்கள். ஸோ அது குறித்து கண்டிப்பாக முதல்வர் தரப்பில் 3 நாட்களாக ஒவ்வொரு நகர்வையும் முழுவதுமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. கண்டிப்பாக தேவையான அனைத்து சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளும் நம்ம தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இப்ப குறிப்பிட்டதும் வனத்துறை அமைச்சர் குறிப்பிட்டதும் கண்டிப்பாக ஆய்வில் உள்ள ஒரு விஷயம்தான். தேவையான பொழுது முதல்வர் ஆராய்ந்து தேவையான நடவடிக்கை எடுப்பார். ஒரு சில தினங்கள், ஏன்னா அவர்களும் மேஜிஸ்ட்ரேட் விசாரணை போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம மேஜிஸ்ட்ரேட் விசாரணை இப்ப போயிட்டு இருக்கு. அதனால அது முடிந்த பிறகு ஒரு சில நாட்களில் தேவையான நடவடிக்கை கண்டிப்பா எடுப்போம். மாண்புமிகு உறுப்பினர் பால் மனோஜ் பாண்டியன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய சட்ட அமைச்சர் விளக்கத்தை தெரிவித்திருக்கின்றார். ஒரே கேள்விதான். அதாவது நம்முடைய மாநில அரசு தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கு இந்த பிரச்சனை கொண்டு போக வேண்டும் என்று உச்சநீதிமன்றமே தன்னுடைய தீர்ப்புகளில் தெரிவித்திருக்கின்ற அடிப்படையில் நம்முடைய அரசு என்ன நடவடிக்கை, மேல் நடவடிக்கை இந்த விவகாரத்தில் எடுத்திருக்கின்றது? ஏதேனும் நாம் அவர்களுக்கு கடிதங்களை அனுப்பி இருக்கிறோமா? அவர்கள் மீது குற்ற வழக்குகள், கொலை வழக்கு பதிவு செய்ய சொல்லி இருக்கின்றோமா? அல்லது அவர்களுக்கு இழப்பீடு கொடுப்பதற்கு ஏதேனும் கடிதங்கள் அனுப்பி இருக்கிறோமா? என்ன நடவடிக்கை அரசு எடுத்திருக்கின்றது என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கும் மற்றவர்களுக்கும் தேவையான நடவடிக்கைகள் இன்று தான் எடுத்துக்கிட்டு வரும். ஒரு சில நாட்கள் அனைத்தும் எடுக்கப்பட்டு வரும், அது தெரியப்படுவோம்.